ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 693வது நாமாவளியாக ஓம் யோக யோனயே நமாக. முருகப்பெருமான் இந்த நாமாவளி யோகங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது எல்லா விதமான யோகத்துக்கு பிறப்பிடமாக இருக்கார். யோகா அப்படின்னா என்ன அர்த்தங்கள் அப்படின்னா இணைப்பு, தொடர்பு, பயன்படுத்துதல் அப்படின்னு நிறைய அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். அப்படி அந்த யோகம் அப்படின்னா முதல்ல மனதை அடக்குவது, அதாவது அடையாத பொருளை அடையிறதுக்கும் ஒரு யோகம்னு பேர். அப்போ யோகம்னா சம்பந்தம், அதாவது பரம்பொருளோடு ஒன்றுபட கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், அது மாதிரி அஷ்டாங்கத்துடன் கூடிய ராஜ யோகம், இதெல்லாம் சாதனமாக கொண்டு பேரின்பத்தை அடையக்கூடிய தன்மை. இதற்கு காரணமாக இருப்பவர் குமார பரமேஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எந்த ஒரு பொருளுக்குமே ஒரு தோற்றுவாய், பிறப்பிடம், தோன்றும் இடம்னு ஒன்று இருக்கும். அப்போ அந்த இடம் எது அப்படின்னா அவர் தான் குமார பரமேஸ்வரன். அதனால்தான் இறைவனை வர்ணிக்கும் பொழுது அந்த இரண்டரை கலக்கக்கூடிய தன்மை, ஜீவன் சிவனாகும் தன்மையெல்லாம் கொடுப்பவர் குமார பரமேஸ்வரன். நீ வேறு எனாதிருக்க, நான் வேறு எனாதிருக்க, நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூறு அப்படின்னு கேட்பார். நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகுமறை பரமசுகம் அதனை அருள வேண்டும் அப்படின்னா திருப்புகழ் அழகாக கேட்பார். அப்படி இறைவன் தான் எல்லா யோகங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பவர். அதை தான் இந்த நாமாவளி முருகப்பெருமான தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் யோக யோனயே நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சும் சுப்பிரமணியாய நமக.